श्रीशैलेश दिहापात्रं दीपत्यादि गुणार्णवं यथीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नादयामन मध्यमां हस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरம்பராं. இன்றைய தினம் நாம் அனுபவிக்கக்கூடிய பாசரமாகப்பட்டது 15வது பாசரம். இந்த பாசரம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன் மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானாதான் ஆயிடுக வல்லனே போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பாசரத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆழ்வாரை ஒப்புமைப்படுத்தினோம். நேற்றைய தினம் திருப்பான் ஆழ்வாரை சம்பந்தப்படுத்தி கண்களுக்கு எப்பேற்பட்ட ஏத்தம் என்று அனுபவித்தோம். இன்றைய தினம் 15வது பாசுரத்தின் வாயிலாக திருமங்கை ஆழ்வாரை உணர்த்தும் பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தில் ஆழ்வார்கள் 12 பேர் சொன்ன தொடக்கத்தில் நம்மாழ்வார், கடைசியாக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டி. அந்த ஆழ்வாரை உணர்த்தக்கூடிய பாசுரமாக இது அமையப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஆழ்வாரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் பாசுரத்துள்ள போக போகிறோம். இவ்வாழ்வார் 2 ஆட்சிகளுக்கு பரஸ்பர சம்வாதமாக மாணவர் நோக்கி என்கிற பதிகத்தில் அருளி செய்தார். அதனால் இவரை உணர்த்தும் பாசுரம் மாணவரவன் நோக்கி. இதன் வாயிலாக இந்த பாசுரத்தை உணர்த்தப்படுறார். கிளி போல் மிழற்றி நடந்து மென்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. இவ்விடத்தில் இப்படி சொல்றார். இவர் இந்த ஆழ்வார் தம்மை கிளியாக சொல்லிக் கொண்டார். கிளியே என்ற விழி இவருக்கு ரொம்ப பொருந்துமா. அதுபோல் இவர் மாறன் பணித்த தமிழ் மறைக்கே மங்கையர்கோன் ஆரங்கம் கூற. நம்மாழ்வார் சீசுக்திகளை அனுசரித்து இந்த ஆழ்வார் அருளி செய்பவர். ஆதலால் கிளி என்றது 2ஆம் வழி திருமங்கை ஆழ்வாருடைய விடையளிப்பு அப்படின்னு சொல்றோம். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லியிருக்கோம். ஆக ஆழ்வார்களின் தொடக்கத்தில் நம்ம ஆழ்வார்னு சொன்னோம். அந்த ஆழ்வார் சாதித்த திருவாய்மொழி இல்லையா, அதனுடைய ஸ்ரீசுக்திகளை அனுசரித்து அதை வைத்து இந்த ஆழ்வார் விசேஷங்களை நம்மளுக்கு அருளி செய்திருக்காங்க. அதனால தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, கிளிக்கு ஒப்புமைப்படுத்தி இந்த ஆழ்வாரை காட்டியிருக்காங்க. மேலும் கிளினாக்கா சாதாரணமாக நினச்சிப்போம். ஆனால் இளங்கிளி அப்படின்னு ஒரு பதிகம். பூர்வாச்சாரியர்களின் கூற்றுப்படி இந்த இளங்கிளி என்கிற திருமங்கை ஆழ்வாரை, இளங்கிளினா இந்த திருமங்கை ஆழ்வாரை குறிக்கும் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார்களின் கடைக்குட்டி, கடைசி ஆழ்வார். நம்மாழ்வாரின் 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு 6 அங்கமாக 6 திவ்ய பிரபந்தங்களை இவர் பாடினார். நம்மாழ்வாரின் 4 வேதங்களின் பிரதிபலிப்பாகவே திருமங்கையாழ்வாரின் பாசுரங்கள் இருந்தன. எனவே நம்மாழ்வார் கிளி. மேலும் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் ஒரு வாயாடி. இந்த 15வது பாசுரத்தில் உள்ள தூங்கிட்டு இருக்காள, அவ ஒரு வாயாடியாம். இதை இதன் மூலமா சொல்றா. தோழிகளின் சொற்களுக்கு துடுக்குடனும் மிடுக்குடனும் பதிலுக்கு பதில் பேசுபவள். அவ ஒன்று சொன்னா 9 வார்த்தை சொல்லுவான். அதனால தான் வாயாடின்னு சொல்றோம். அதுதான் இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். அதுபோலவே இவ்விடத்தில் திருமங்கையாழ்வாரும் துடுக்குடனும் மிடுக்குடனும் பகவத் பாகவத கைங்கரங்களுக்கு ஆடல்மா குதிரை மேலே ஏறி
கொள்ளையடிக்கவும் செய்தார். இந்த திருமங்கை ஆழ்வார் எப்பேற்பட்டவர்னாக்கா நீலன். இவருடைய பிரபாவம் பெருசு. ஆனால் இந்த ஆழ்வாரை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி பண்ணுறவர், கொள்ளையடிப்பவர். செல்வந்தர்கிட்டெல்லாம் கொள்ளையடித்து தன்னுடைய இதை நடத்துவாராம். இவரை திருத்தி பணி கொண்டவர் யாருனாக்கா குமுதவள்ளி என்கிற ஒரு பெண்மணி. இந்த பெண்ணாகப்பட்டவள் இவளை மணக்கணும்ட்டு ஆழ்வார் ஆசைப்படுறார். அவ சொல்றார், உன்னுடைய செயலுக்கு உன்னெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ சிறந்த அந்தரனானோ, நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரிகிட்ட சமாஷனம் பண்ணிக்கணும், வேதங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கட்டளைகள்லாம் போகிறோம். அதுக்கெல்லாம் இவர் சம்மதிக்கிறார். எப்படி சம்மதிக்கிறார்? இவர் விஷயத்தில் உன்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவளே நினச்சிட்டு இருக்கார் திருமங்கை ஆழ்வார் சதா சர்வ காலமும். சரி, நீ ஒரு சிறந்த வைஷ்ணவனானோ, பெருமாள்கிட்ட சமாஷனம் பண்ணிக்கணும், ஒரு நாளைக்கு 1001 அடியார்களுக்கு திருப்பாதம் அலம்பி 1001 பாகவதோத்தமர்களுக்கு ததியாராதனை கைங்கரியம் பண்ணி அவ திருவடியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து கொடுக்கணும். இப்படி பண்ணணும், டெய்லி பண்ணணும்னா அவர் சொன்னால் இவரும் செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய திருட்டு தொழிலேருந்து மாறி மனம் பக்குவப்படுத்தி கொண்டு சிறந்த ஆழ்வாராக திகழ்ந்தவர் திருமங்கை ஆழ்வார். அவரை தான் அவர் திருத்தி பண்ணி கொண்டார். இப்பேற்பட்ட ஆழ்வார் இந்த ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, இதனுடைய சுருக்கத்தை தான் அடியனை விடுத்த சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸ்ரீரங்கத்தில் மதில் சுரவு கட்டணும். இவர் சிறந்த பாகவதோத்தமாய் ஆயாச்சு, திருத்தி பண்ணி கொண்டாச்சு, கல்யாணம் எல்லாம் நடக்கிறது. பெருமாளுக்கு மதில் சுரவு கட்டணும், சுவர் கட்டணும். அதுக்கு பணம் இல்லை. இது பல இடங்களில் வசூல் பண்ணுறாரு, எதுவும் நடக்கிறது. பிராட்டி சொல்கிறா, உனக்கு நான் திருட்டு தொழினா சர்வசாதாரணமாக பெருமாள் கைங்க இருந்தால நீயே பண்ணு, யாராவது இது பண்ணி பண்ணுன்றாலும். உடனே இவர் என்ன பண்ணுற, அந்த ஆடல்மான்ற குதிரை தான் அது மேலே ஏறிப்பார். தோழாமரக்கன், நீர்மேல் நடப்பவன், நிழலில் ஒதுங்குவான், இப்படி தோல் உதுவான், அப்படி தாள் உதுவான், இப்படி 4 பேர் இவருக்கு அந்த திருடு தொழில் பண்ணுறதுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இவரை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பெருமாளே வராராம். ஸ்ரீமன் நாராயணனே, லக்ஷ்மியும் ஸ்ரீமன் நாராயணனும் கல்யாண கோலத்தை கூட வரா. பிரம்மா தொடக்கமாக எல்லா தேவதைகளும் கூட இருக்கா, எல்லா தேவர்களும் கூட இருக்கா. அப்போது இவர் நினச்சிக்கிறார், ஓஹோ பெரிய கல்யாண கூட்டம் வருது, இன்னைக்கு சரியான வேட்டை தான் நம்மளுக்கு, அதனால் இவளை மடக்கி எடுத்தோம்னாக்கா மொத்தத்துன்னு போனோம்னா ஈஸியாக சோறு கட்டிடலாம், அந்த எண்ணத்தில் வரார். திருமங்கையானவர் வந்தார், திருமங்கை மன்னன் வந்துட்டார், பெருமாள் வரார். ஆனால் அவருக்கு தெரியாது பெருமாளும் லக்ஷ்மியும் தான் வரான்னு. உடனே வழி மறைக்கிறார். என்ன பண்ணுறார், இருக்கிறதெல்லாம் எடுத்து மொத்தத்தையும் கைட்டு கொடுத்துட்டா. அப்போது இவர் கண்ணுக்கு வந்து பெருமாள் காலில் இருக்கக்கூடிய மெட்டி பளபளப்புறது, இதையும் கைட்டு விடனாராம். என்னால் கைட்ட முடியல, நீ வேணா கைட்டிக்கிறியான்னாராம். ஆக அப்போது அந்த ஆழ்வார் பெருமாளுடைய திருவடியில் கைட்டு முற்பண்ண முடியல, தன்னுடைய பள்ளியின் வாய்களை கைட்டணும்னு ஆசைப்படுறார். அந்த நேரத்தில் பெருமாளுடைய திருவடியில் அவருடைய நாக்குப்பட்ட உடனே ஞானம் விருத்தியார். பெருமாள் அப்புறமா தான் நினைக்கிறார், கைட்ட முடியல. உடனே என்ன பண்ணார், தம் கிட்ட இருக்கிற அந்த வேலை காமிச்சு, நீ யார், உண்மையை சொல்லு, இதெல்லாம் எடுக்க முடியும், இதே நேரம் எடுக்க முடியல, நீ யார் அப்படின்னு கேட்குறாராம். அப்போது சிவன் நாராயணன் லக்ஷ்மியோட இங்கே வா அப்படின்ட்டு மரத்தடிக்கு கூட்டுன்னு போகிறார். ஆழ்வாரை மரத்தடிக்கு கூட்டுன்னு போயிட்டு என்ன பார் அப்படின்னாராம். அந்த இடத்துல திரு அஷ்டாத்திர மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்னும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் வருது. ஆக பெருமாளை மிரட்டிய பொருளை வாங்கினார். அது ஒரு பக்கம். பெருமாளை மிரட்டி அஷ்டாத்திர மந்திரத்தை, அதாவது திரு அஷ்டாத்திர மந்திரம், துவயம், சர்மஸ்லோகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு திருமாங்கல்யம் 3 இதழ் இருக்கு.
ஒரு பிராமணனுக்கு ஒரு அந்தணனுக்கு யக்ஞோபவிதம் அதுவும் 3, தத்துவைத புருஷார்த்தம் 3, திரு அஷ்டாத்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் அதுவும் 3. ஆக இவ்விடத்தில் இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஏத்தம், அப்பேற்பட்ட அஷ்டாத்திர மந்திரத்தை வேல் காட்டி 8 எழுத்தை பெற்றார் நம் திருமங்கை மன்னன். ஆக இவருடைய பெருமை இதில் இந்த ஆழ்வாருடைய பெருமையை இளங்கிளி அப்படின்னு பிராட்டிங்க சொல்லியிருக்கா. எதனால? நம்மாழ்வார் சாதித்த அந்த ஸ்ரீ சுக்திகளுக்கு அதை ஒப்புமைப்படுத்தி இவர் சமர்ப்பணம். அதனால தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. அவர் சொன்ன விஷயத்தை இவர் கொஞ்சம் ஈஸியான விதத்திலும் அவரும் சொல்லியிருக்க, சுவாமி சாதிச்சிருக்கார். மேற்கொண்டு சில சுவாரஸ்யத்தை இணைத்து இந்த சுவாமியை சாதிச்சு. அதனால தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, இளங்கிளி அப்படின்னு சொல்றான். பெருமாளிடமே கொள்ளடிக்க துணிந்தார், பெருமாளிடம் அவர் பல பாசுரங்களில் இறங்கினார், கண்ணீர் மல்க வேண்டினார், புலம்பினார், ஆனால் பெருமாளை கண்டுகொள்ளாமல் மிரட்டவும் செய்தார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். வல்லானை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். அதாவது கலியை நோக்கி ஆண்டாள் சொல்றாங்க. இவ்விடத்தில் கலியன் திருமங்கை ஆழ்வார்க்கு கலியன் ஒரு பேர். யமனே பயந்தன் ஓடி போயிடுவானாம். அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர், தோற்றத்துடையவராம், கலியை விரட்டக்கூடிய சக்தி கொண்டவர். அதனால அவருக்கு கலியன் ஒரு திருநாமம் திருமங்கை ஆழ்வார்க்கு. அவரை பார்த்து ஆண்டாள் இவ்விடத்தில் செப்பிக்கிறார் இந்த பாசரத்தின் வாயிலாக. வாசிவல்லீர் இந்தலூரில் வாழ்ந்தே பேரும் நீரே என்று நீர் மிக கடுமையாக பேசவல்லீர் என்பது பண்டே நீர் அவதரித்த பாசுரம் பேசுவதற்கு முன்பே தெரியும் காணும் என்றார். அது கேட்ட கலியன், வல்லீர்கள் நீங்களே, கொல்லும் பயன் ஒன்றில்லாத கொள்கை தன்னை கிழங்கோடும் பறித்திட்டவன், மார்பில் எறிந்த என் அழலை திருவே என்று அறவெற்றிதான உன் பேச்சு கடினமா, என் பேச்சு கடினமா, நீயே பார்க்கலாம். இந்த பாசுரத்தை இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டுறா. நீ சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு, நான் சொல்ற வார்த்தை எப்படி இருக்குது. இப்ப தோழிக்கிட்ட வர ஆரம்பிச்சுறான். உடனே கண்ணாதா வாழவுணர் கண்சோர குருதி முதலிய திருமொழிகளில் தாம் அனுசந்தித்த பாகவத சேஷத்துவ காட்சியை நினைத்து நானே தான் ஆயிடுக. இந்த இடத்துல சொல்றா, வாஸ்தவம் தான், நீங்க சொன்ன குத்தம் குறை எல்லாம் என் மேல தான், வாஸ்தவம் தான், தப்பு என் மேல தான், நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்றாராம். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது உனக்கென்ன வேறுடைய என்பது திருமங்கையாழ்வாருக்கு அசாதாரணமான திருமடல். பெரிய திருமடல், சிறிய திருமடல் ஒன்று இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி, திருமொழி, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இப்படிலாம் இருக்கோ இல்லையோ, அதுபோல திருமங்கையாழ்வாரின் சிறிய திருமடல். திருமடல் திவ்ய பிரபந்த விக்ருவத்தை புலப்படுத்தியது ஆகும். நாயிகா பாவத்தை வெளிப்படுத்தியது. அதாவது இங்க நாயிகா பாவம்னாக்கா 2 பேர் இருக்கான். பெருமாள் அடையக்கூடிய வழி நம்மாழ்வார். அவர் எப்படி பெருமாள் பெண் வேடமிட்டு பராங்குச நாயகியாக இருந்து பெருமாளை அனுபவித்தார். இதே திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக இருந்து பெருமாளை அனுபவித்தார். நம்மாழ்வார் பராங்குச நாயகி, ஆனால் இவர் பரகால நாயகி. இந்த இடத்துல தாயாகவும் தோழியாகவும் காதலியாகவும் 3 உருவம் எடுத்துக்கொண்டு அதாவது அந்த பாவித்து பெருமாளை அடைஞ்சாராம். இதுதான் நாயிகா பாவம். ஆணாகப்பட்டவன் பெண் பாணில பெருமாளை போய் கவருது. 12 ஆழ்வார்கள் இந்த 2 பேர் தான் நாயிகா பாவம் சொன்னோம். அதாவது நாயிகா பாவத்தை வெளிப்படுத்தியது என்று சொன்னிருக்கணும் இல்லையோ. பரகால நாயகி காதலி, தாய், தோழி. வல்லானை கொன்றானை மாயனை, ஆணையை கொண்ட விஷயத்தை ஒரு ஆச்சரியமாக கலியன் எடுத்து காட்டியிருக்கார் இந்த இடத்துல. வரிவை செய்தருளியவர் அஞ்சனை மாமாலை போல. பெரிய திருமொழிகள் இந்த விஷயம் வந்திருக்கு. அடிக்கடி கலியன் வாயினால் வல்லானை கொன்ற வரலாற்றை இப்படி சாதிச்சிருக்காராம். எப்படி?
கபலையானை கொம்பு செய்த கண்ணா என்னும் இந்த வியாக்கியானத்தில் மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். இந்த இடத்துல பிராட்டி எல்லோரும் போந்தாரோ அப்படின்னு கேட்கிறார். கலியனுக்கு முன்னும் இல்லை மற்றுமுள்ள ஆழ்வார்கள் அவதரித்த 12 என்கிற சங்கிலியை இவரோடு நிரம்பிற்று. இதுதான் கடைசி ஆழ்வார். தொடக்கத்தில் நம்மாழ்வார்னு சொன்னோம், அப்புறம் முதலாழ்வார்கள் சொல்லியிருக்கோம். பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயனருள் மாறன் அந்த ஆழ்வார் தொடக்கத்தில் அந்த சங்கிலி தொடர்பு இந்த திருமங்கை ஆழ்வாரோடு முடிஞ்சுடுத்து. அதுதான் இவ்விடத்தில் இந்த தொடர்பை எடுத்து காட்டுறா பிராட்டி. இந்த இடத்துல இந்த திருமங்கை ஆழ்வார் இருக்கிற ஆழ்வார்களிலேயே இவர் மட்டும்தான் மொத்த திவிதேசம் 108. இதில் 86 திவிதேசத்துக்கு சென்று பெருமாளை பாடினவர் இந்த ஒரே ஒரு ஆழ்வார் தான். மற்ற ஆழ்வார்லாம் திவிதேசத்தில் போய் சென்று பாடியிருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இதே நம்ம ஆழ்வார் சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்காரக்கணி என்று அழைக்கக்கூடிய அந்த பெருமாளை எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மங்களாசாசனம் பண்ணார். இதே திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்று பாசனம் பண்ணார். பேயாழ்வார் பண்டெல்லாம் வேங்கிடம் பார்க்கடல் வைகுந்தம் என்று மங்களாசாசனம் பண்ணார். ஆக ஒவ்வொரு ஆழ்வாரும் 108 திவிதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுறது அவ திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட திருமங்கை ஆழ்வார் 86 திவிதேசத்துக்கு போய் பாசனம் பண்ணியிருக்காராம். அப்பனா இவர் பேர்பெற்ற ஏற்றம் கொண்டவராக இருப்பார். ஆக ஒரு நாள் இந்த திருமங்கை ஆழ்வார் மயிலாடுதுறை அது பக்கத்தில் திரு இந்தலூர் அந்த ஊரில் இப்போ மாந்தாங்கல் எப்படி இந்த ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அதுபோல் அந்த இந்தலூர் என்கிற இடத்துல பரிமள ரங்கநாத பெருமாள் வீற்றிருக்கார். இந்த திவிதேசத்தில் இந்த திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாட்டு பாடுறதுக்கு போகிறார். அப்போ போகும்போது அந்த சன்னதி கதவு ஆகப்பட்டது மூடி இருந்துதான். இவர் 3 பாசுரம் பாடினார். பாடினும் கோவில் கதவு திறக்கவே இல்லை. அப்போ திறக்காதனால அயலார் ஏசுகின்றது இதுவே காணும் இந்தலூரிலே வாசி வள்ளீர் இந்தலூரில் வாழ்ந்தே போம் நீரே. நல்லா அதாவது 3 பாசுரம் பாடினார். பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் தெரியல, கதவு தந்ததாகவும் தெரியல. சரி நீயே இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் கிளம்பிட்டாராம். பாதி தூரம் போயிட்டு கோபப்பட்டுட்டு வெளியில் போயிட்டார். கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பார். அங்கே உள்ளே வீட்டிருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் அலறி அடிச்சுண்டு கோயில் கதவுகளை திறந்து ஆழ்வாரை அழைக்க மற்ற பாசுரங்களையும் இந்த ஆழ்வார் பாடினாராம். ஆக இவர் பாசுரத்துக்கு 3 பாசுரம் பாடினார். உள்ளே இருக்க பெருமாள் கதவு திறக்கிற முறையில் ஏந்து வரா முறையும் தெரியல. சரி நீயே இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபத்தோடு போயிட்டாராம். பெருமாளே ஓடி கதவு திறந்து என்னை பற்றி பாட அப்படின்ட்டு பாசுரத்தை கேட்டு அனுபவித்தவர் இந்த பரிமள ரங்கநாதர். இப்போ ஏற்பட்ட ஏத்தம் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கு. அதனால தான் இவ்விடத்தில் இளங்கிள்ளி இளங்கிளி அப்படின்ட்டு பிராட்டி தன் பாசுரத்தின் வாயிலாக இந்த ஆழ்வாரை ஒப்புமைப்படுத்தி அனுபவித்து காட்டுறார். இது ஆச்சாரிய புருஷனுடைய கிரந்தத்தின் வாயிலாகவும் பல விசேஷார்த்தங்களின் மூலமாக அடியேன் இவ்விடத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இதுபோல திருவள்ளூர் இந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா, இந்த வீரராகவ பெருமாள் திருவள்ளூர் அந்த பெருமாள் அங்கே வீட்டில் இருக்கும்போது இந்த ஆழ்வார் போறாராம். அந்த திருவள்ளூரில் இருக்கிற பெருமாளை பாடிவிட்டு கொடிநடைய கிளம்பிட்டார். வழியில் திரு நின்ற ஊர் தின்னனூர்னு சொல்கிறோமே அந்த ஊர், அந்த வழியாக செல்லும்போது அங்கு உள்ள பக்தவத்சல பெருமாளை பாடாமல் என்ன பண்ணார், கடந்துட்டு திருக்கடல் மல்லை என்ற திவ்யதேசத்துக்கு அந்த பெருமாளை பாடுறதுக்கு கிளம்பி போயிட்டாராம். இவர் உடனே
அங்கே உள்ளே இருக்கிற தாயார் பக்தவச்சல பெருமாளை பார்த்து, இந்த ஆழ்வார் நம்மளை பற்றி பாடவே இல்லையே, பார்க்காம போயிட்டாரு, நீ போய் கேளு அப்படின்னாராம். பெருமாள் என்ன பண்ணாராம், அந்த திண்ணனூர்லேருந்து அந்த பக்தவச்சல பெருமாள் ஆழ்வார் பாடாமல் சென்று விட்டார் என்று தாயார் நினைவூட்ட, பெருமாள் திருமங்கை ஆழ்வாரை பின்தொடர்ந்து கடல் மல்லை சென்று பாடலை பெற்று வந்தாராம். ஆக ஆழ்வாருக்கு எப்பேற்பட்ட ஏற்றம்! அந்த இந்துலூர் பெருமாள், பரிமளரங்கநாதர், இவர் அவ்வளோ தூரம் போயிருக்கார், அவனை பாட வந்திருக்கார், கதுத்தரகா மருவே பெருமாள் போயிட்டார், வாரும் சொல்லி அனுபவிச்சாராம். இந்த ஊரை விட்டு தாண்டியே போயிட்டாரேன்னு தாயார் சொன்ன உடனே பக்தவச்சல பெருமாள் திருக்கடல் மலை போய் இவரை நிற்க வச்சு என்னை பற்றி பாடன்னு பாசுரத்தை கேளுங்க. இதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாராம்சம். ஒவ்வொரு பாசுரமும் ஆழ்வார்களால் அருளப்பட்டது. அதுதான் நம்ம இவ்விடத்தில் ஆண்டாளின் சூடி கொடுத்த நாச்சியாரின் திருப்பாவி விசேஷார்த்தத்தின் மூலமாகவும் பிரபந்த ரட்சகை மூலமாகவும் திவ்யார்த்த தீபிகை என்கிற கிரந்தத்தின் வாயிலாகவும் திருப்பாவை ஒப்புமைப்படுத்தி நாம் ஆழ்வாருடைய பாசறையும் சேர்த்து இவ்விடத்தில் அனுபவிக்கின்றோம். ஆக இப்போதான் உண்மையாகவே நம்ம எங்கே வந்திருக்கோம், 15வது பாசறத்துக்கு வரோம். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ. இந்த பாசரத்தின் தொடக்கத்தில் பகவத் விஷயங்களுக்கு சிற்றஞ்சிறு காலேயும் பாகவத விஷயங்களுக்கு எல்லே இளங்கிலேயே என்று அழகிய மணவாள பெருமாள் இந்த விஷயத்தை இப்படி சாதிச்சிருக்கார். எல்லா கோபிகளையும் ஒன்று சேர்த்து பார்க்க இச்சித்து படுத்துகிறாள் ஒரு கோபியை எழுப்புகிறாள். எல்லாரும் ஒன்றா சேர்க்கணும்னு நேற்று சொன்னா, ஒன்றா சேர்த்து பார்க்கணும், பெருமாள்கிட்ட ஆகின்னு போகிறேன்னு சொன்னால், அப்பேற்பட்டவளை உள்ள தூங்கின்னு இருக்கா, அவளை எழுப்பக்கூடிய படலமாக இந்த பாசனம் அமையப்பட்டிருக்கிறது. பகவத் பக்தியை விட பாகவத பக்தி ரொம்ப மேம்பட்டதாம். இதனை குலசேகர ஆழ்வார் கண்டிட கூடுமேல் அது காண்டும் கண் பயனாவதே என்று பாகவத கோஷ்டியே கண்டுகளிப்பதே கண் படைத்த பயன் அப்படின்னு சொன்னார். உத்தமனுடைய பாகவத லட்சணத்தை வெளிப்படுத்தும்படியாக அமையப்பட்டுள்ளதான் எல்லே இளங்கிலேயே இந்த பாசுரம். பாகவதன் தன்னிடமில்லாத குற்றத்தை ஒருவர் சொன்னால் சாந்த தன்மையால் அது நம் பாவம் பலன் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம பாகவதத்தனமாக இருந்தோம்னாக்கா, நம்ம மேலே ஏதாவது பழி பாவம் சொல்லிட்டான்னாக்கா அவன் மேலே கோபப்படக்கூடாது. சரி, சாந்தமாக இருந்து நானே இருந்துட்டு போகிறேன் என்ன இப்போ அப்படின்ட்டு இருக்கணுமா. இந்த இடத்துல இந்த குலசேகர ஆழ்வார் பாகவத பெருமையை எப்படி உணர்த்தி காட்டியிருக்கார். இந்த ஆழ்வார் அவர் திருமாளிகைக்கு அரண்மனைக்கு இருக்கிறதே பெரிய செல்வந்தர் இவர் தான். கோட்டீஸ்வரர் இருக்கிற எல்லா ஆழ்வாரை காட்டிலும் இந்த ஆழ்வார் டெய்லி அரண்மனைக்கு நிறைய பாகவதோத்துமர்களை வர வைப்பார். அவளுக்கு அன்னதானம் கொடுக்கறது, இல்லாதவாளுக்கு பொருள் தானத்தில் நிறைய கொடுப்பாராம். இப்படி இவர் பண்ணும் பொழுது அந்த ராஜா இருக்கக்கூடிய அரண்மனையில் இப்படி எல்லாரும் வந்து போனாக்கா அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் மந்திரி தொடக்கமாக சில பேருக்கு பிடிக்கல. இன்னும் இந்த ராஜா இப்படி பண்ணுறாரு, நாட்டை பார்க்கறதுக்கு வரவாளுக்கெல்லாம் தானத்தை கூட்டுண்டு இருக்கிற பாகவதத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கூட இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண்ணுறதே பிடிக்கலையே அப்படின்ட்டு நினச்சிட்டு அவள் ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். ஒரு நாள் அந்த ராஜா இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கும் வேதங்கள் ஒப்புவிப்பதற்கும் சேவிப்பதற்கும் பிரபந்தங்களை ஓதுவிப்பதற்கும் சேவிப்பதற்கும் நிறைய பாகவதோத்தர்களையும் அந்தணர்களையும் வர வச்சிருக்கார். கோலாகலமாக நடக்கிறது. அப்போது அந்த பெருமாளுக்கு வைடூரியம் நிறைய திருவாபரணங்கள் நகை பெருமாள் மேலே நிறைய சாத்தியிருக்கான். அன்றைய தினம் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு போயிருக்கான். அதில் ஒருத்தர் பெருமாளுடைய நகையை, அந்த அரண்மனையில் இருக்கிறவாளே ஒருத்தர் அந்த நகையை எடுத்துடணும், யாருக்கும் தெரியாது. சரி, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பி போயாச்சு. அப்போது ராஜா கிட்ட அரண்மனையை கூட்டி இந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த இந்த நகை காணாமல் போயிடுது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போச்சுன்னு கேட்கணும், நீ தான் எல்லாரையும் உள்ள அனுப்புறிய, நிறைய அந்தனர் வரா, பாகவதர்லாம் வரா, எந்த பாகவதர் எடுத்துட்டு போனால் யாருக்கு தெரியும்னு. உடனே அந்த குலசேகர ஆழ்வாருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
சொல்கிற பாகவதரெல்லாம் இப்படி சொல்லலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு இவா யாரும் அதுக்கு இதுவாக சொல்ல உடனே அவர் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி இதுக்கு நானே ஒரு முடிவு பண்ணுறேன்ட்டு ஒரு குடத்தை எடுத்துன்னு சொல்கிறார். மந்திரிக்கிட்ட சொல்லி இருக்கிறதுலே ரொம்ப விஷமாக இருக்கக்கூடிய ஒரு சர்பத்தை எடுத்துன்னு வாங்க, பாம்பை பிடிச்சின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த பாம்பை அந்த குடத்தில் கூட சொல்கிறார். அப்போது எல்லாரையும் நிற்க வச்சு இந்த குலசேகர ராஜா, குலசேகர ஆழ்வாரான குலசேகர பெருமாளே ஆகிட்டார் பின்னால். இந்த ராஜா அவ்விடத்தில் எல்லார் முன்னாலேயும், நீங்கள் பாகவதத்தோர் மேலே பழி போகிறீங்க, அவள் வந்துக்கு பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமானவா, அவள் பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எடுத்து சொல்லக்கூடியவா, அவள் மேலே இப்போ பெற்ற பழி போட்டிங்களே, இது உண்மை அப்படின்னு உண்மைதான் அப்படின்னாக்கா நான் இந்த குடத்தில் என் கையை விடுறேன், அந்த பாம்பு என் கையை தீண்டினால் நீங்கள் சொன்னது சரி, பாகவதரை எடுத்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த விஷப்பாம்பு வைக்கக்கூடிய குடத்தில் குலசேகராழ்வார் கை விட்டார். விட்ட உடனே பாம்பாகப்பட்டது, கை எடுத்தோடனே மாலையாக வருதான் வெளியில். இதுலேருந்து என்ன தெரியுது? பாகவதரை அபச்சாரப்படக்கூடாது. பாகவத அபச்சாரப்பட்டாக்கா எப்போ ஏற்பட்ட கஷ்டன்றது பாகவதோத்தமர்களுக்கு ஏற்றத்தை கொடுத்ததாக இப்பாசுரம் அமையப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பாகவதர் எப்படி இருக்கணும்னாக்கா, தன்னை பற்றி யாராவது குத்தம் சொன்னாக்கா கோபப்படக்கூடாது. சரி அப்படி தான் எடுக்கட்டுமே என்ன இப்போ அப்படின்னு இருக்கணுமா. அதுக்கு ராமாயணத்தின் வாயிலாக இங்கே ஒரு உதாரணத்தை காட்டப்படுறான். ராமர் காட்டிற்கு போனதற்கு மந்தரை என்கிற கூனியின் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அதாவது ரெண்டாவது, அவன் சொல் கேட்ட கைகையை சொல்லலாம். மூன்றாவது, தசரதனையே சொல்லலாம். தந்தை சொல்படி நடந்த ராமனையும் காரணமாக சொல்லலாம். ஆனால் உத்தம பாகவதனான பரதன் மத் பாபமேவ அத்திர நிமித்தமா சுத, என் பாபமே ஒழிய மற்றொருவரும் இதற்கு காரணமில்லை அப்படின்ட்டு பரதாழ்வான் சாதிக்கிறார். ஆக ஒரு பாகவதனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்ன்றது இவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இவா தான் ராமர் காட்டுக்கு போகிறது இத்தனை காரணம் இதெல்லாம் கிடையாது. நான் பண்ண பாவம் தான் என் அண்ணா காட்டுக்கு போயிட்டு, அதை தான் நானே தான் ஆயிடுக என்பதனால் ஒருவன் தன்னை சொல்லத்தகாத வார்த்தையை சொன்னாலும் ஒரு பாகவதன் சாந்தமாக இருக்க வேண்டும் என்கிற பாகவத பிரபாவத்தையும் பகவானுடைய அவதார பிரயோஜனத்தையும் ஆண்டாள் இந்த பாட்டின் வாயிலாக நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கான். ஒல்லனே போதாய் வேறுடையை முடிகிற இடத்துல பாகவத அனுபவத்தை தவிர்த்து பகவத் அனுபவம் கூடாது. இந்த இடத்துல ஒவ்வொரு நாள் முடிவிலும் நம்ம ஒவ்வொரு ஆழ்வாருடைய பெருமையும் ஆச்சாரின் பெருமையை அனுபவிச்சுருக்கோம். இன்றைய தினம் கூரத்தாழ்வாருடைய வைபவத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை அனுபவிக்க போகிறோம். கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய நெருக்கத்துக்கு ராமானுஜர் அவ்வப்போது ஏற்றம் கொடுத்துன்னு வருவார். நம் ராமானுஜரை சிறை பிடிக்க உத்தரவிடுறான். எதனால? ஒரு சர்ச்சை நடக்கிறது, இது பெரிதா அது பெரிதா அப்படின்ற விஷயத்தில். 400 ஆண்டவன் வந்த இந்த ராமானுஜர் கையெழுத்து போட்டாக்கா நீ சொன்ன விஷயம் இதுதான் பெரிதா அதுதான் பெரிதா அதுக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டிடலாம். ஆனால் அந்த ராமானுஜர் கையெழுத்து போட்டால் நீ சொன்னதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்ற. இவ்விடத்தில் நம் கூரத்தாழ்வான் அந்த ராஜா வாட்டம் முதலையாண்டான் கூரத்தாழ்வான் இவா 2 பேரும் நம் ராமானுஜருக்கு திரிதண்டமாகவும் பவித்திரமாகவும் திகழக்கூடியவர். ராமானுஜருக்கு ஒரு கஷ்டம் இவா தான் முன்னால் போய் நிற்பான். ராமானுஜரை சிறை பிடிக்கும்படி ராஜா உத்தரவிட்டான். இதை அறிந்த கூரத்தாழ்வான் முதலையாண்டானை கூப்பிட்டு, ராமானுஜர் காஷாய வஸ்திரம் தான் உடுத்திருப்பார், எல்லாருக்கும் தெரியும். ஆக
காஷாயம் ஒரு ஜீயரோ ஒரு உருவத்தில் ஒரே மாதிரியாக இருப்பான். அதனால் என்ன பண்ணிடுறா, ராமானுஜர் ஆற்றங்கரைக்கு போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள முதலையாண்டானுடைய அந்த வெளுப்பான அந்த கிரகசாஸ்திர வஸ்திரத்தை, கிரகசாஸ்திரங்களும் வெளுப்பு வஸ்திரம், சன்னியாசினா சிவப்பு வஸ்திரம், காஷாயம் உடுத்திப்பா, வஸ்திரத்தை மாற்றி ராமானுஜருக்கு உடுத்தி ராமானுஜர் அழிக்கிறதுக்கு முற்படுறான். அதனால் இவர் தப்பிக்க வைக்கலமேன்ட்டு அவ்விடத்திலிருந்து திருநாராயணபுரம் செல்வதற்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். அவ்விடத்தில் நம் குரத்தாழ்வான் ராமானுஜராட்டம் வேஷங்களை தரித்து கொண்டு பெரிய நம்பி அவரும் எங்கே போகிறான், ராஜா இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போகிறான். இவாளுக்கு தெரியாது இவர் தான் ராமானுஜர், இவர் தான் குரத்தாழ்வான். அவராட்டம் வஸ்திரத்தை உடுத்தின உடனே இவர் தான் ராமானுஜர், குரத்தாழ்வானையும் பெரிய நம்பி ஆட்சின் போய் ராஜா முன்னால் நிற்க வச்சாச்சு. அவர் சொன்ன விஷயத்துக்கு, அதாவது இது பெரிதா அது பெரிதா, சைவம் பெரிதா வைஷ்ணவம் பெரிதா, இந்த தர்க்கத்துக்கு இப்போ வரலை. இது பெரிது அப்படின்னு சொன்னால் ராமானுஜர் கையெழுத்து போட்டாருனாக்கா அதுதான் பெரிதுன்றதுக்கு அர்த்தமாகும். இந்த சர்ச்சைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு ராமானுஜர் வெளியில் அனுப்பிச்சிடுறார். இவா 2 பேரும் போகிற கையெழுத்து 400 என்று அங்கே ஒருத்தர் இருக்கான், சபையிலேயே இருக்கான். இவா 2 பேருக்கிட்ட கையெழுத்து வாங்குன்னு சொல்லும்போது அவ்விடத்தில் ஆழ்வான் கையெழுத்து போடலாம். உடனே ராஜா என்ன பண்ணுறான், அவருடைய கண்ணை தோண்டிடுங்கன்னு. உடனே ஆழ்வான் என்ன பண்ணுறார், குரத்தாழ்வான், நீ என்ன என்னுடைய கண்ணை தோண்ட சொல்கிறது, என்னுடைய ஆச்சாரியனை பார்க்கக்கூடாத இடத்துல எனக்கு கண்ணு தேவையில் தன்னுடைய கையினாலேயே 2 கண்ணையும் பிடிக்கப்பட்டு, இந்த பெரிய நம்பியினுடைய தர்ம புத்திரியாக இருப்பவர்கள் அத்துழாய் குரத்தாழ்வான் பெரிய நம்பி இவா 2 பேர் அரண்மனையில் இருக்கா, அவர் கண்ணும் போயிடுத்து, 2 பேருடைய இதுவும் போயிடுத்து. இப்படி பல விஷயம் நடக்கக்கூடிய தருவத்தில் இவ்விடத்தில் பாகவத அனுபவத்தை தவிர்த்து பகவத் அனுபவம் கூடாதுன்றதுக்கு அடியனை இவ்விடத்தில் சாதிக்க வரேன். எல்லாரும் கிளம்பி போயிட்டா. ராமானுஜர் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ராஜா ஸ்ரீரங்கத்துள்ள. ராமானுஜர் வெளியில் போயிட்டார். குரத்தாழ்வான் அங்கே இருக்கான்னு நினச்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வரப்புற உடனே வாயிலில் இருக்கிறவெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இவெல்லாம் விடக்கூடாது, இவெல்லாம் அந்த ராமானுஜர் கூட இருக்கிறவங்க இவெல்லாம் அனுப்பணும். அப்போது குரத்தாழ்வானை பார்த்துட்டு இந்த சுவாமி நல்ல சுவாமி, இவர் மட்டும் உள்ள அனுப்புனார். அப்போ குரத்தாழ்வான் சொல்கிற, என்னுடைய ஆச்சாரியன் உள்ள வரக்கூடாத அரங்கனை பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கும்பொழுது அந்த அரங்கனை நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவிலை விட்டு ஒதுங்கி போயிட்டாரான் குரத்தாழ்வான். இதையே இந்த இடத்துல அடியேன் சாதிக்கிறேன்னா, ஒல்லனே போதாய் உனக்கென்ன வேறுடையா, இந்த விஷயத்தில் பாகவத அனுபவத்தை தவிர்த்து பகவத் அனுபவம் கூடாது. பாகவதத்தோடு தான் கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கணும், தன்னிச்சையாக செய்யக்கூடாது. அவரே இல்லாதப்ப எனக்கு இந்த பகவான் வேண்டான்ற மாதிரியா குரத்தாழ்வான் நாம் இடத்தை விட்டு சென்றதாக ஒரு சரித்திரம். மேலும் பாகவத அபச்சாரம் கூடாது. இதை ராமனை கூட்டி போக பரதன் வரார் காட்டை நோக்கி. அப்போ லக்ஷ்மணன் நினச்சிக்கிறான், ஓஹோ பரதன் நம்ம நாட்டில் தான் விடலை, இங்கேயும் சண்டைக்கு வந்துட்டான் போல் இருக்கு அப்படின்னு யுத்தம் செய்ய பரதன் யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிளம்பிட்டாடான். உடனே ராமர் தடுத்து நிறுத்துறார். ராஜ்யத்தை வேணா தருகிறேன், பரதங்கிட்டேருந்தே உனக்கு வேணா கேளு, நாட்டை வாங்கி கொடுத்துட்ற, நீ இப்படி அவசரப்பட்டாலும் என் கூட வர வேண்டாம். இதனுடைய கருத்து, பாகவத அபச்சாரப்பட்டால் பகவான் அவனை தன்னிடமிருந்து விலக்கி விடுவான். ராமர் சொல்லாமே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறார், பரதம் வரதை பார்த்து ராமன் அழிக்க தான் வந்தான்ட்டு தடத்தனட்டு கத்தி எடுத்துன்னு ஓடுறான் எதிர்க்க. அப்போ ராமர் சொல்கிறார், இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு நாடாள வேணுன்ற ஆசை இருந்தால் நான் பரதங்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், நீ எடுத்துன்னு போ அப்படின்னா. ஆக பாகவத அபச்சாரம் படக்கூடாதுன்றதுக்கு இதன் வாயிலாக ஒரு கருத்து சொல்கிறேன். சீதை அனுமானிடம் சொன்ன வார்த்தை, மனமவ துஷ்கிருதம் கிஞ்சித மகதஸ்தின சம்சயா, ராமனை விட்டு மானிடம் ஆசைப்பட்டது, பகவத் அபச்சாரம் சிறியது. அதாவது சக்கரவர்த்தி திருமகன் ராமர் தான் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது மான் மேலே போய் ஆசைப்பட்டான். இதனால இந்த இடத்துல பகவத் அபச்சாரமாகப்பட்டது. ஆசைப்பட்டது சாதாரண விஷயம் தான், ஆசைப்பட்டதுனால தப்பு கிடையாது. இது சின்ன ஒரு விஷயம். ஆனால்
பாகவதனான லக்ஷ்மணனை தூஷித்தது பாகவத அபச்சாரம், இது பெருசு. மான் மேல ஆசைப்பட்டது, ராமரை விட்டு பட்டது தப்பு, பரவாயில்ல, அதாவது சின்ன விஷயம். ஆனால் அந்த ராமர் அந்த மான தேடி போனார். லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்? காவல் காக்குறான். சீதை என்ன பண்ணுறா? ஏதோ அலறல் சட்டம் கேட்குறது, நீ போய் ராமனுக்கு ஆபத்து வந்து போன்னு துரத்துறா. லக்ஷ்மணன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியும் நான் உங்களுக்கு காவலாக இருக்கேன், அண்ணா சொல்கிறது மாரி நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன், எவ்வளோ சொல்கிறார். அதையும் மீறி சில வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை சொன்ன உடனே லக்ஷ்மணனாகப்பட்ட பாகவதனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாட்டுறது. ஆனால் இப்படி சொன்னது தான் பெருசு, இந்த மாதிரியா பாகவத அபச்சாரம் படக்கூடாதுன்ட்டு சீதைக்கே சொன்னதாக. அதனால்தான் நான் இங்கு இவ்வளவு தூரம் ராமனை விட்டு பிரிந்து கஷ்டப்படுகிறேனோன்னு பின்னால் நினைச்சாலாம் சீதை. ராவண ஆசிரமே கஷ்டப்படுத்துறானே அவ்விடத்தை, நானே லக்ஷ்மணன் உத்தமமான அந்த பாகவதனுக்கு அபச்சாரப்பட்டுட்டேன், அதனால தான் எனக்கு இப்போ ஏற்பட்ட கஷ்டம் நடக்கிறதோ அப்படின்னு சீதை நினைக்கலாம். இதனுடைய கருத்து, யாராயினும் பகவத் பக்தர்களிடம் அபச்சாரப்பட்டால் பகவான் சமிப்பதில்லை, தன்னிடமிருந்து விலக்கி விடுகிறான். அதாவது பெருமாள்கிட்ட கூட நீ அபச்சாரப்படலாமா, ஆனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூட பாகவதர்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறான். இந்த பாசுரத்தில் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, கண்ணபிரானது திறத்தில் மாறு செய்பவர்களது செருக்கை வெகு ஆச்சரியமாக அடக்குபவன், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இதற்கு இப்போ ஏற்பட்ட கருத்தா. இந்த இடத்துல உதாரணத்துக்கு கோபிமார்கள் எல்லாம் கஷ்டப்படுறான். எதனால? இந்திரன் வந்து தனக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கல, மழைக்கு கொடுத்துட்டானே, அதனால என்ன பண்ணுறான், 7 நாட்கள் தொடர்ந்து மழையை பெய்ய வைக்கிறான். ஜனங்கள்லாம் ரொம்ப அவசப்படுறான். இதன் வாயிலாக இந்திரனுடைய கர்வத்தையும் அடக்கணும், கண்ணன் வந்து எதுகுலவாசிகளையும் காப்பாற்றணும். அதன் பொருட்டு விடாத மழை பெய்யறது, அந்த யாதவர்களை ரட்சிக்கணும் காக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சுண்ட விரலால் கண்ணன் என்ன பண்றார், அந்த கோவர்த்தன மலையை தூக்கிட்டு அது கீழே எல்லாரையும் அடைக்கலம் போக செய்தார். இவ்விடத்தில் பெரிய திருமொழி, இந்த திருமங்கையாழ்வார் சாதித்த பாசுரத்தை ஒப்பிடுத்து பார்க்க போறோம். அந்த பாசுரம் முடிக்கும் போது குன்னமெடுத்த ஆனிரை காத்தவன் தன்னை அப்படின்ட்டோம். இதே திருநெடு தாண்டவத்தை முடிக்கும் போது குன்னெடுத்த தோலைனானை என முடித்தான். அந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் அப்படி முடிச்சிருக்கார். இவருடைய கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணன் கையில் தூக்கின்ற அவளால் எல்லாரும் ரட்சித்தாரோலையோ அந்த விஷயத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசரத்தின் வாயிலாக இப்படி வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். இந்தனுடைய கர்வத்தையும் அடக்கினார், அவளையை ரட்சித்ததாக இந்த மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை இந்த வரியில சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். மேலும் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் திருமங்கை ஆழ்வார் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அத்தியன உற்சவம். இந்த மார்கழி மாதத்தில் அத்தியன உற்சவம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உற்சவத்தை தொடங்கி வைத்தவரே நம் திருமங்கை ஆழ்வார் தான். அத்தியனம் என்றால் ஓதுதல், அதாவது இவ்விடத்தில் திவ்ய பிரபந்தத்தை சேவித்தல். திருமங்கை ஆழ்வார் தமிழில் 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பது என்பதுதான் ஓதுதல் ஒரு உபமைப்படுத்தி காட்டுறான். இதுதான் இதுக்கு அர்த்தம். அத்தியனம்னா சேவிக்கிறது, பிரபந்தத்தை சேவிக்கிறது. முதலில் திருமங்கை ஆழ்வார் அரங்கன் முன் சென்று 10 நாட்கள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை இந்த 1000 பாசுரத்தை கேட்க வேண்டும் என விண்ணப்பித்தார். பெருமாள் கிட்ட போய் திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார், இந்த அத்தியான உற்சவத்தில் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை நீர் வந்து 10 நாள் கேட்கணும் அப்படின்னா. பெருமாள் என்ன பண்ணார், அப்படியா சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாராம். இப்போ பெருமாள் மனம் உபந்து விருப்பப்பட்டு
மண்டபத்தையும் பிரகாரத்தையும் கட்டும்படி கட்டளையிட்டார். யாருக்கு? திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்படி அதன்படி இவரையும் மண்டபத்தையும் பிரபாகத்தையும் கட்டி முடிச்சுட்டாராம். இதற்கு அடுத்தபடியாக 4000 திவ்ய பிரபந்தமும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெருமாளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அத்தியன உற்சவ மண்டபத்திற்கு ஏல பண்ணினார்கள். ஆக திருமங்கை ஆழ்வார் 1000 பாசரம் தான் திருவாய்மொழியை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பெருமாள்கிட்ட நீ அதை கேட்கணும்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணார்? 4000 பாசரத்தை நான் அனுபவிக்கிறேனே, இந்த பகல் 10 ராப்பத்து உற்சவமே வைகுண்ட ஏகாசியில் அனுபவிக்கிறோமே, இதுதான் அத்தியன உற்சவம்னு சொல்றது. பகல் 10 முதல் 5 நாட்கள், இந்த நேரத்தில் முதலாயிரம் என்ற அந்த 1000 பாசரத்தை சேர்க்கிறது. அடுத்த 5 நாட்கள் பெரிய திருமொழி. இந்த பாசரத்தை யார் சமர்ப்பணம் பண்ணார்? இன்றைய தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறமே திருமங்கை ஆழ்வார், அந்த ஆழ்வார் தான் இந்த பெரிய திருமொழி என்ற பாசரத்தை சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கா. ஆக பகல் 10னா 10 நாட்கள், முதல் 5 நாட்கள் முதலாயிரத்தை செய்விப்பா, அடுத்த 5 நாட்கள் பெரிய திருமொழியை செய்விப்பா. இது அடியேன் சாதிக்கல, திருவரங்கம் தொடக்கமாக எல்லா திவ்ய தேசத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம் இது. இதை ஆழ்வாரின் வாயிலாகவும் எம்பெருமானின் கடாட்சத்தின் பேரில் இது அடியனை விடத்தில் ஏம்புகிறேன். இப்போ 10 நாள் ஆயிடுச்சு பகல் 10. அதற்கு அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம். இந்த பகல் 10 10ஆம் நாள் உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. போன வாரம் வெள்ளிக்கிழமை அனுபவிச்சோம் மொழியோ. பகல் 10 முடிஞ்சு கடைசி நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த பகல் 10 எப்போ சேவிப்பான்னாக்கா மத்தியானம் 1 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து சாயங்காலம் 4, 5 மணிக்கோட முடிஞ்சிடும். அதுதான் பகல் 10 உற்சவனுடைய முறை. இது 10ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு. 10 நாட்கள் கழித்து பகல் 10 முடிஞ்சுடுது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரியிலேருந்து நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பிரபந்தத்தை சேவிக்கிறது. இந்த 10 நாட்கள். இன்னைக்கு 6ஆம் நாள். நேற்று திருவாய்மொழியில் கையார் சக்கரத்து என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இன்னைக்கு 6ஆம் பத்து. இந்த பாசுரத்தில் அகலையில்லே நிறைய மண்ணு அலர்மேல் மங்கை உரை மார்பா திருவேங்கடமுடையானையும் குறித்து இந்த பாசுரத்தில் இந்த 100 பாசுரத்தில் சேவிக்கிறாங்க. இன்னைக்கு ஏத்தம் எல்லா திவிதேசத்துலேயும் 6ஆம் பத்தில் அன்னைக்கு 6ஆம் பத்து சேவிக்கும் போது திருவேங்கடமுடையான ஒப்புமைப்படுத்தக்கூடிய பாசம். இது திருவாய்மொழியில் சாதிக்கப்பட்ட விஷயம். இப்படி 10 நாள் முடிஞ்சு கடைசி நாள் அன்னைக்கு இயற்பா. நம்ம பார்த்தோம் மொழியோ, முதல் பாசுரத்தில் முதலாழ்வார்கள் பார்த்தோம். பொய்கையார், பூதத்தார், பேயார், இந்த 3 ஆழ்வார்களை பற்றி சொன்னோம். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பற்றி அவருடைய பாசரங்களை இயற்பா என்று சாதிக்கக்கூடிய அதன் தொடக்கமாக கடைசி நாள் அனுபவிப்பான். ஆக 21 நாட்கள் பிரபந்தத்தை பெருமாள் அனுபவிக்கிறார் எல்லா திவிதேசத்திலும். இதுதான் அத்தியன உற்சவம் அப்படி சொல்லுவோம். இதை திருமங்கையாழ்வார் தொடக்கமாக ஆரம்பித்து வச்சு இன்றைய தினம் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதாவது 20 நாள் ராத்திரி எப்படி 10ஆவது நாள் ராத்திரி பகல் 10 ராத்திரி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு ஒன்று கொண்டாடினோமோ, ராப்பத்து உற்சவத்தில் 20ஆம் நாள் ராத்திரி இந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருவடி தொழல் அப்படின்னு எல்லா திவிதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயம். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருமலை, சோளிங்கர், திருவள்ளூர் எல்லா திவிதேசத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். இது நம்மாழ்வார் திருவடி தொழல். இந்த ஆழ்வாரை பெருமாள் திருவடியில் கொண்டு சேர்த்துருவா, திருத்துழாய் போட்டு மறைச்சிடுவா. திருப்பியும் அந்த பூலோகத்துக்கு வையகத்துக்கு இந்த ஆழ்வார் வேணும்னு திருப்பி கேட்கும்போது பெருமாள் தந்தோம் தந்தோம் தந்தோன்னு 3 வாட்டி சொல்லிட்டு வைகுண்டத்துலேருந்து பெருமாள் திருப்பி இந்த ஆழ்வாரை நம்மளுக்கு கொடுக்குறார். பொதுவாக வைகுண்டத்துக்கு போனவன் யாரும் திரும்பி வந்தது கிடையாது. ஆனால் இந்த ஆழ்வார் மட்டும் பெருமாளுடைய கட்டளையின்படி இவ்விடத்தில் நம்மெல்லாம் கேட்கறதுனால திருப்பி கொடுத்ததாக பிரபாவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மேலும் இது ஒரு பக்கம். வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தில். எல்லே என நினைத்ததை
இளங்கிளியே என்றால் ஏளனம், உறங்குதியோ என்றால் படித்தல். சொன்னதை சொல்லும் கிளி, அது கூட இல்லாத இளங்கிளி நான் என்றீர்கள். உள்ள தூங்குறவா சொன்னதை சொல்றது கிளி, அது கூட இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு இளங்கிளி அப்படின்ட்டு உள்ள தூங்குறவ வந்து பெருமைப்படுத்தி இந்த இடத்துல சொல்றாளாம். இப்படி கடுமையான முறையான கட்டுரைகள் சொல்ல நீங்களே வள்ளீர்கள். இப்படி இட்டுக்கட்டி என்னை பற்றி சொல்கிறீங்களே, இதுக்கு நீங்கள் தான் தகும். என்னை பற்றி பழியாக சொல்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் ஒருத்தர் தான் தகும் அப்படின்னு உள்ள தூங்குறவள் சொல்லலாம். அர்த்த புஷ்டியும் உங்கள் பேச்சில் தான் இருக்கிறது. அஷ்ட புஷ்டின்னாக்கா இந்த முறை வடுக்கு வடுக்குன்னு பேசுகிறோன்னு சொல்லலாம், வாயாடின்னு சொல்கிறோமே, இது வந்து உங்களுக்கு தான் தகும் அப்படின்னு அவன் சொல்லலாம். நாங்கள் அறியாததை நீதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு வெளியில் இருக்கிறவா உள்ள இருக்கிறவளுக்கு சொல்றா. வாயாடின்னு இவர் சொல்லிட்டா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் சொன்னதே நீதான் என்று வெளியே இருக்கிறவா உள்ள இருக்கிறவளுக்கு பார்த்து கேட்கிறாளாம். எனக்கு என்ன வல்லமை என்றாள் அப்படின்னு அவ கேட்கிறான். அது தாங்கள் உன்னை நேராக பாரோமே உறங்குதியோ என்றோம். நாங்கள் உங்களை இது வரைக்கும் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஒரு வாட்டி கூட ஏந்து வந்து பார்க்கல. என்ன வல்லமை அப்படின்னா இதுதான், நீ சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம், இப்போ கூட நீ வந்து எங்களை நேரம் பார்க்காம இருக்க பாரு, இதுதான் வல்லமை, உங்ககிட்ட இருக்க ஒரு கட்ஸு அப்படின்னு சொல்கிறாளாம். உன் பாட்டை கேட்க வேண்டும் என்று அதிக ஆசையினால் இளங்கிலேயே என வெளியில் இருக்கிறவா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், விழித்தோம். இப்பொழுது நாங்கள் சொன்னது தவறாக இருந்தால் பொறுத்துக்கொள். வெளியில் இருக்கிற ஆயர்பாடியில் இருக்கிற அந்த ஆயர்பாடி பெண்கள் அத்தனையும் உள்ள தூங்குறவளை பார்த்து, நீ தான் வந்து தேசமுடையாய், பிரபந்தத்தை தெரியக்கூடியவோ, பெருமாளுடைய திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கக்கூடியவோ, எல்லா விஷயமும் உனக்கு தான் தெரியும், பெருமாளையே அனுபவிக்கிற, அதை வச்சு தானே நான் உன்னை நீ சிறந்தவள் இளங்கிளி எப்படி இப்படி நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் சொன்னது இப்படிலாம் ஒன்று சொன்னது தவறாக இருந்தால் பொறுத்துக்கோ அப்படின்னு வெளியில் இருப்பா சொல்லிட்டாலாம். தோழிகள் பலரை எதிர்த்து ஒருத்தி வாதாடுவதாக அமையப்பட்ட பாசுரம் தான் இது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாளாம். இதனை சிறிய திருவடி, சிறிய திருவடினா அனுமார தான் சொல்லுவான். சுக்ரீவனை பார்த்து கேட்கிற விஷயம், அந்தரோ நஞ்சலமின் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத் பிரசாதநாத் என்று லக்ஷ்மணனை சரணமடைந்து க்ஷமித்து கொள்ள பிரார்த்திக்க வேண்டுமென என்றதையும் இப்படி சொல்லறா. யச்ச சோபாபி பூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயத்வம் பாரூயுக்தஹ தச்சதவம். இந்த மார்கசி என்று லக்ஷ்மணன் சமித்து கொண்டதை எடுத்துருளி பாகவத பரஸ்பரம் எடுத்து சொல்லதாயிருக்கிறது. சுக்ரீவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வாதம் நடக்கிறது. இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய விஷயத்தில் அவன் வந்து லக்ஷ்மணனை வந்து சரணமடைகிறான், சமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிரார்த்திக்கக்கூடிய இந்த விஷயத்தை இவ்விடத்தில் வெளியில இருக்கிற பெண்ணும் உள்ள தூங்கி இருக்கிறவளும் இவ அவளை வாயாடின்னு சொன்னதும் அவளை இவளை தூஷிக்கிறதும் இப்படி இருக்காளோலையோ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை இல்லை எங்கள் மேலே தான் தப்பு, இல்லை இல்லை உன் மேலே தான் பரஸ்பர நடவடிக்கைக்கு வந்துட்டாலாம். அதை தான் வள்ளீர்கள் நீங்களே நானாதான் ஆயிடுக. அதாவது இந்த பாசரத்தின் வாயிலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயாடத்தன்மை இப்படி இருக்கு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வரா, இல்லை தப்பு என் மேல் தான் இவ சொல்ல, இல்லை இல்லை என் மேல் தான் அவ சொல்ல. இப்படி ஒரு ராமாயணத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை லக்ஷ்மணனுடைய திருவடியை பற்றியதுனால ஒரு ஏத்தம் கொடுத்து இவருடைய வைபவத்தை எடுத்து காட்டுறாளாம். இந்த 15வது பாசரத்தில் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வீரராகவாச்சாரியார் பிரபந்த ரக்ஷக என்ற கிரந்தத்தின் வாயிலாக உள்ளே உறங்குபவளை எழுப்புவதாக அமையப்பட்டுள்ள பாசரம்
இளங்கிளிக்கு ஒப்பானவையாகவும் சுகமுனிவருக்கு ஒப்புமைப்படுத்தியும் கூறப்பட்டிருக்கிறார். இந்த சுவாமி இப்படி சாதிச்சிருக்கார். எல்லே இளங்கிளியே என்ன முறங்குதியோ, பேச்சிலே வல்லமையான ஒருத்தியை உள்ளே நுழைவதற்கு முன்பே அழைத்து ஏளனம் செய்கிறாள். எல் என்றால் ஏ என்றதும் இகழ்ச்சி குறி, ஏலே என்பது ஆச்சாரிய குறியாகவும் சொல்லப்படுது. இப்போ நம்ம சைடெல்லாம் இப்படி பேசுகிறோம், மதுரை சைடெல்லாம் போனோம்னா எலை என்ற வார்த்தை சொல்கிறாள் இல்லையோ. ஆக இந்த இடத்துக்கு இதையும் நம்ம ஒப்புமைப்படுத்திக்கலாம். இளங்கிளியே, பட்சிகள்லாம் சிலர்மின போதும் கிளியும் வந்திருக்க வேண்டும். இது இளங்கிளி போலும் கிளிக்குட்டி குண்டை விட்டு அகலமாட்டாது உறங்குகிறது போலும் பேசுபவில் வல்லவல் ஆனபடியாலே. பட்சிகள் கிளிகள்லாம் ஒன்று கொண்டு பேசிக்கும். உள்ள கூண்டுக்குள்ள குஞ்சுகள் இருந்ததுனாக்கா தாய்கிளியும் தந்தைகளையும் பேசிக்குமா, குஞ்சுகள்லாம் பத்திரமா இருக்கு, நீ பார்த்துக்கோ, நான் இறை தேட போடுறேன் அப்படின்ட்டு வெளியில் கிளம்புமா. அதுபோல் இவ்விடத்தில் தூங்கிட்டு இருக்காளோ இல்லையோ, அந்த குஞ்சுகளுக்கு ஒப்புமைப்படுத்தி இளங்கிளி அப்படின்னு இங்கே ஒப்புமைப்படுத்தி காட்டுறாளாம் தாயார். பண்ட காலத்து பாகவத கிளியான ஸ்ரீ சுகமுனிவரை போன்றுள்ள இளங்கிள்ளையா அல்லவோ நீ? ஏற்கனவே ஆனை சாத்தன் அந்த இடத்துல ஒரு பட்சிக்கு அந்த ரிஷியை ஒப்புமைப்படுத்தி காமிச்சான். இவ்விடத்தில் ஸ்ரீ சுகமுனிவருக்கு இளங்கிளியான இந்த பெண்ணை உள்ள உறங்குபவளை ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்க ஆண்டாள். நாங்கள் நுழையும் போது நீ ஏதோ பகவத் விஷயம் பாடிக்கொண்டிருப்பாள் என்று நினைந்தோமே, இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேட்கிறான். இங்கே பங்கைய கண்ணனே முன்னே இவர்கள் பாட அதனை கிளிபோல் பின்னே பாடுகின்றவள் அவள். அதனை கேட்டு இளங்கிளியே என்றனர் என உரைப்பார். அதாவது நீதான் பாட்டு தொடங்கும் போது நீ பாடுவ, உன் பின்னால நாங்கள் ஆலாபனப்படுவோம். இதை தான் இங்கே ஒப்புமைப்படுத்துகிறான். இளங்கிளியாக இருக்கிறதுக்கு இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்துகிறான். அப்போது அடுத்த க்ஷணத்திலேயே இன்னும் உறங்குதியோ என வினா எழாது. நீ கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்க, பகவத் விஷயத்தை பற்றி ரசிச்சுட்டு இருக்க, அப்படிதானே நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் உள்ள தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறான். ஆக இளங்கிளியே என்பது முன் சொன்ன கருத்தாகும் அப்படின்னு இங்கே ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். பெருமாளை பற்றி பாடிட்டு இருப்பேன், பெருமாளை கல்யாண குணங்களை பற்றி பேசிட்டு இருப்பேன் தான் நாங்கள் நினச்சிட்டு உள்ளே வந்தோம். ஆனால் அப்படி பாடாமல் நீ தூங்கிட்டு இருக்கிய, இளங்கிளியா இருக்கிய, எப்படி கீழே கூண்டுலேருந்து பெரிய பட்சியெல்லாம் பறந்து போய் குஞ்சுகளுக்கு இறைத்தடை வெளியில் போகிறதோ அது போல இங்கே பறந்துட்டு இருக்கிய நீ அப்படின்னு சொல்கிறான். வெளியே இருப்பவள் இப்பச்சை கிளி பச்சை மாமலை போன்ற மேனியாருடன் சேராதே உறங்குவதேன். அவள் கேட்குறான், பச்சை மாமணி பெருமாளுக்கு கண்ணனுக்கு ஒரு திருநாமம், அப்பேற்பட்ட திருமேனியுடனுடன் நீ சேராமல் இருக்கியே, இப்படி உறங்கிட்டு இருக்கியே அப்படின்னு வெளியில் இருக்கிறவர் கேட்கலாம். இளங்கிளியே, மொழியின் இனிமையும் கிளியின் மூக்கும் போன்ற வாயும் வாய்த்தவள் என இளங்கிளியே என்று அழைக்கிறார்கள் வெளியில் உள்ள பத்துக்குள்ள பார்த்து. உண்மையில் உறங்குபவர்கள் நடுநடுவே பேச முடியாதல்ல. உண்மை தூங்கிட்டு இருக்கான்னா அவன் இடைக்கிட பேச மாட்டான், அவன் என்ன பேசுறதே காதில் விடாது. ஆனால் இவன் என்ன பண்றா, உண்மையில் உறங்குபவர்கள் நடுவே பேச முடியாததால் பெருந்துயில் தான் தந்தானோ இதென்ன பேருறக்கம், சிற்றாதே பேசாதே என்பதற்கேற்ப முன் எழுப்பப்பட்டவர்கள் பேசினது கிடையாது எனலாம். முன்னால் எழுப்பினவாளுக்கு இப்போ தூங்கின்றவாளை எழுப்பிருக்கும் ஒப்புமைப்படுத்தி காட்டு, அது போல இவா கிடையாது அப்படின்னு சொல்றா. சில்லென்றழையேன் மீன் இந்த இடத்துல உறங்காதவளை உறங்குவதாக சொல்லுவதும் ஆகவே இளங்கிளி என்று ஏசுவதும் தகாது. என்னை போய் தூங்க இருக்கான்னு சொல்ல, நான் தூங்கவே இல்லை, என்னை போய் இந்த மாதிரி அது இளங்கிளியா அப்படி இப்படின்னு வார்த்தையெல்லாம் சொல்லி நீ ஏசலாமா, என்னை பற்றி அப்பா சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். எனவே கிளி என்றது பழகினவர்களின் குணதோஷங்களை சொல்லும், சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளைன்றமே.
நம்ம என்ன சொல்லுமோ அதை அப்படியே திரும்பி சொல்லுமா. வேடர்கள் வளர்க்கும் கிளியாகப்பட்டது சத்திரிய குணத்திற்கு ஏற்ப வெட்டு கட்டுன்னு தான் சொல்லும். ஏன்னா அப்படி தான் வளருது. அவள் இருக்கிறதே வெட்டுறது கட்டுறது, அதுபோல் கிளி அதை தான் சொல்லும். ஆனால் இது எப்படி பெருமாளை பற்றி திருநாமங்களை சொல்கிறது, பிரபந்தங்களை பாடுறது, முனிவரின் சகவாசம் உள்ளது, மரியாதை அளித்து பேசக்கூடிய வஸ்து அப்படின்னு இங்கே சொல்கிறான் இந்த பெண்மணியை. லக்ஷ்மணன் சக்கரவர்த்தி திருமகனும் வனம் வந்தபோது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் தாய் போகாதே என்று சொன்னாலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வெளியேறினார் அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். ராமர் காட்டுக்கு போயாச்சு, நினச்சி பார்க்குறாராம், அம்மா இத்தனை வாட்டி சொல்லும்போது நம்ம பதிலே சொல்லாமல் வந்துட்டுமே, அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கோம், அட்லீஸ்ட் பரதங்கிட்டையாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டுமே. தாயை பிரிந்து வருத்தத்தை அறிந்துள்ளது இவ்விடத்தில் லக்ஷ்மணனுக்கு. இதை தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கான். போதருகின்றேன். சில் என்றால் உஷ்ண தேசத்தில் இருக்கிறவாளுக்கு சந்தோஷமாகும். இப்போ சரியான வெய்ய காலத்தில் ஏசி போட்டுக்கிறோம், சில்லுன்னு தீர்த்தம் சாப்பிட்றோம், அப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது. இதே சில் என்பது இந்த குளிர்காலத்தில் ஐஸ் கட்டிலாம் போட்டு ராத்திரி 1 மணிக்கு கொண்டு வந்து சோம்பு ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு கொடுத்தா சாப்பிடுவோமா? அப்போது கஷ்டமாக இருக்கும். போதருகின்றேனுக்கு இப்படி ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். இந்த சில்னஸ்ஸு வெய்ய காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, மழை காலத்தில் வேண்டான்னு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதுபோல் உன்னை எழுப்பி அழைப்பது கஷ்டமாக இருந்தால் நாங்கள்லாம் திரும்பி போயிடுறோம்மா, நீ பாட்டு தூங்கு. என்னை போலன்றி வெகு நேரம் விழித்து வரும் எங்களுக்கு கண்ணனிடம் உள்ள காதலை கண்டு கழிக்கின்றோம், இதுவே போதருகின்றேன் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு தூக்கனா நீ தூங்கு, நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்னா. இந்த நேரத்தில் பண்டே உன் வாய் அறிதும், நாங்கள் எழுப்புவது போது சில்லென்று அலட்சியமாக சொன்னார். டைம் ஆகிட்டு ஏந்து வாண்டதுக்கு சே அப்படின்னு மூஞ்ச காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நங்கை மீர் என்று புகழ்ந்தார் போல் கூறினாய். இப்போ வந்து என்ன பண்ணுற, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், உங்களை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு எங்களை பேருபடி புகழும்படி பாதிக்க சொல்கிறியே. எங்களுடன் நீ இருக்க வேண்டும், உன்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தான் நாங்கள் வந்தோமே தவிர எதனால் அப்படின்னு இவா கேட்குறா. கண்ணன் உன்னுடன் இருக்கான், நீயோ மாறி மாறி அவங்ககிட்ட பேசுகிற, நாங்கள் பேசி முடிப்பதற்கு முன் நன்னுடவே பேசி எங்கள் வாயை நீ அடைச்சுடுற. இப்படிலாம் இருக்கக்கூடிய தருணத்தில் நீ எங்களை பற்றி தவறாக இப்படி நினச்சி விட்டிய, உன்னை வச்சுட்டு தானே நான் போகணுன்ட்டு இப்போது 2 பேருமே ஒரு கருத்து ஒப்புமைக்கு வரா. ஆக இப்போ எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு கண்ணனை போய் பார்க்கணும் வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் இப்போ சமரசமாக ஆகிட்டு 4 பாசரத்துலேருந்து, அதாவது 6வது பாசரத்துலேருந்து 15வது பாசரம் வரைக்கும் உள்ள உறங்குபவளை வெளியில் இருக்குவா என்னென்ன சொல்லி எழுப்புறா, என்னென்ன அடையாளம் காமிச்சான்னு பார்த்தோம். இப்போ எழுப்பியாச்சு, மொத்த பேரும் ஒன்று சேர்ந்தாச்சு. நீராட்டம் என்கிற நோன்பை அனுஷ்டித்து கொண்டு நாளை பாசரத்தில் நாயகனாய் நிந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அந்த பாசரத்தின் வாயிலாக நாளைக்கு என்ன சொல்ல போறா, தாயாருடைய விஷயம் என்ன, ஆண்டாள் இவ்விடத்தில் என்ன சாதிச்சிருக்கா அப்படின்ட்டு நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ 5 லட்சம் பேரும் லட்சக்கணக்கில் பேரும் போகிறா. எங்கே போகிறா? கண்ணன் திருமாளிகைக்கு பெருமாள் சன்னதிக்கு போகிறா. அப்போ சன்னதிக்கு போகும்போது வாயில் காப்பான் தோரண காப்பான் எல்லாரும் இருக்கா. அவகிட்ட இவா என்ன பேசுகிறா, வாயில் காப்பான் இவாளுக்கு என்ன பதில் சொல்கிறான், இதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நாளைக்கு கேட்கும்போது. ஆக எல்லாரும் இவ்விடத்தில் கூடியிருந்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளை சரணம் என்று சொல்லி நாளை தினம் 16வது பாசரத்தின் வாயிலாக நந்தகோபன் திருமாளிகளை என்ன நடக்கிறது அதை நாம் அனுபவிப்போமாக. வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தினம் அடியனுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.